அனைவருக்கும் வணக்கம். தாவேகாவுடைய அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் முடிஞ்ச உடனே அதுல தீர்மானங்கள் பல இயற்றப்பட்டு அதுல ஒரு தீர்மானமாக மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய். அதே போல இந்த தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டி எங்கள் தலைமையில் கூட்டணி அமைப்போம், அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக போறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்த உடனே பல பேர் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம போன வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம், ஐயோ எடப்பாடி ஏமாந்துட்டாரு, அதிமுக ஏமாந்துருச்சா, அப்படியா இப்படியா, விஜய் விபூதி அடிச்சிட்டாரு, இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி ஏதோ போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா. ஆனா நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம், அட இருங்கப்பா, அதுக்கு மீனிங் வேறப்பா, அவர் அப்படித்தான்ப்பா பேசுவாரு, அப்படித்தான்ப்பா பேசணும். அதை விட்டுட்டு நாங்க இல்ல நாங்க வந்துடுறோம் கூட்டணிக்கு நான் சொல்லி 40 நாள் கழிச்சு ஏற மேடையில பேசுவாங்க, அப்படிலாம் இருக்காது, கம்முன்னு இருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். கரெக்டா அவர் பேசினதுக்கான ரிசல்ட் நம்ம போன வீடியோவில் சொல்லும் போதே சொல்லியிருந்தோம். இப்படி விஜய் அவர்கள் பேசுனதுனால யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிங்க இருக்காங்கல்ல, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள், இவங்கெல்லாம் மக்கள் நீதி மையத்தை விட்டுருங்க. அவங்க 2027 2028 வரைக்கும் ஆல்ரெடி டையப்புக்குள்ள போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த படம் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவாக நடித்து ராஜ்கமல், அதாவது கமல்ஹாசன் அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்க ரெட் ஜெயண்ட் வெளியிடும் 2027 வெளியாக போகிற படம் சுந்தர்சி இயக்கத்துல. அந்த படத்தை கமல்ஹாசனும் ரஜினி அவர்களும் ஒன்றாக இணைகிறார்கள், ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்ற ஒரு தயாரிப்பாளர் நடிகர் அப்படின்ற முறையில அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு இல்லையா. கிட்டத்தட்ட அடுத்த 3-4 வருஷத்துக்கு கமல்ஹாசன் அவர்கள் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டாரு. அவருக்கும் திமுகவுக்குமான அந்த உறவு, அவருக்கும் ரெட் ஜெயண்ட்டுக்குமான அந்த உறவை ஆல்ரெடி அவர் போட்டு வச்சிட்டாரு. அதனால அவர் ஒருத்தர் யார் உன்னை விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மோட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா, அவருக்கு கிடைக்க வேண்டியது ஆல்ரெடி கிடைச்சிருச்சு. அவர் ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. இதுக்கு மேல கட்சியில இருக்கிறவன் எம்எல்ஏ ஆனா என்ன, நாசமா போனா என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவர் ஆல்ரெடி வந்திருப்பாரு. அதனால பிரச்சனை இல்லை. ஆனா மற்ற கட்சிகள் அப்படி கிடையாது. காங்கிரஸ் ஆகட்டும், விசிகே ஆகட்டும், கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், ஓரளவுக்கு சீரியஸான அரசியல் கட்சி நடத்தக்கூடியவங்க வேற வழி இல்லாம திமுகவோட ஒட்டிக்கிட்டு அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல விஜய் தப்பி தவறி போன மேடையிலேயே அதிமுக பக்கம் பாஜக பக்கம் போற மாதிரியான சிக்னலை கொடுத்திருந்தா அவங்களுடைய பார்கெனிங் பவர் மொத்தமா காலியா இருந்திருக்கும். அதையும் நம்ம போன வீடியோல சொல்லிட்டோம். இந்த வீடியோல சொல்றதுக்கு புதுசா ஏதாவது செய்தி சொல்றா அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதாங்க, அப்படி நம்ம சொல்லியிருந்த விஷயத்துக்கான ரிசல்ட் இனிமே பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இத பாருங்க அப்படின்னு சொல்லி அத்தனை கட்சிகளும் வந்து விட்டார்கள். ரொம்பலாம் லேட் பண்ண தேவையில்ல, அடுத்த நாள்ல இருந்தே நடக்குது. பாத்தீங்கன்னா யாருகிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது, ஒன்னொன்னா போவோம். முதல்ல நம்ம காங்கிரஸ் கிட்ட இருந்து ஆரம்பிப்போமா? ரைட்டு, காங்கிரஸ் கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இப்ப அதுக்காக நாங்க என்ன தீ குளிச்சிடணுமா? பாஜக வந்துரும் பாஜக வந்துரும் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு ஏதோ இவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிட்டு, ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருந்தாங்கல்ல, சாரை பூரா நீங்க குடிச்சிட்டு சக்கையை எங்களுக்கு கொடுப்பீங்க, அதை நாங்க வதக்கு வதக்குன்னு மென்னு தின்னுட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா. இப்ப இன்னும் உரத்த குரலில் இன்னும் கொஞ்சம் நறுக்கு சுருக்குன்னு உரைக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. KS அழகிரி அவர்கள் ஜூனியர் விகடன் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டணிக்காக எங்களை அழித்துக் கொள்ள வேண்டுமா, கூட்டணியில் அதிக தொகுதிகள் வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும். இது ரெண்டையுமே விஜய் அவர்கள் கொடுக்குறேன்னு சொல்றாருங்க. சாலமன் பாப்பையா சிவாஜி படத்துல சொல்லுவாரு பாரு, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட 2 பொண்ணு இருக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி எங்கிட்ட வாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கும் இருக்குது, கூட்டணி ஆட்சியும் இருக்குது, அதிக தொகுதியும் இருக்குது, அங்க ரெடியா இருக்காரு. அதை பார்த்து வச்சுக்கிட்டு தான் கேட்பது கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கும் கருத்து அல்ல. இப்படிலாம் நாங்க கேட்கறது மூலமா ஏதோ கூட்டணிக்கு கெடுதல் பண்றோம், ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கம் வராம பண்றோம், மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி என்பது போல ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு 4 பக்கமும் அடி என்பது போல பண்றோம் நினைக்காதீங்க. அப்படி இல்ல. அது கூடுதல் தொகுதிகள் கேட்டாலே கூட்டணிக்கு சிரமம் வந்து விடுமா? இதுக்கெல்லாம் அப்படி ரொம்ப சென்சிட்டிவ் மாதிரி, ஐயோ எங்களுக்கு ஹர்ட் ஆயிருச்சு அப்படின்னு திமுக காரங்க ஒத்துக்க மாட்டோம். அப்படி என்றால் நாங்கள் எதுவுமே கேட்க கூடாதா? காங்கிரஸ் இதோட அழிந்து விடுவதா? பாஜக வந்துவிடக் கூடாது என்பதற்காக காங்கிரஸ் தீக்குளிக்க வேண்டுமா? கூட்டணிக்காக எங்களை அழித்துக் கொள்ள வேண்டுமா? எத்தனை தடவை மெழுகுவர்த்தி போல் எரிந்து ஒன்றுமில்லாமல் போக வேண்டுமா? அதான தேவையில்லைங்க. மெழுகுவர்த்தி மாதிரி எரிஞ்சு ஒன்றும் இல்லாம போக தேவையில்லை. ரைட்டு. நாம் அப்ப இத்தனை காலமா இவங்க இதைதான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் மறைமுகமா சொல்றாங்க. மானங்கெட்டு போய் இந்த கூட்டணியில் நாங்க இருக்கிறோங்க அப்படின்னு சொல்லி சங்கத்தமிழன் அவர்கள் ஒரு தடவை சொல்லியிருந்தார்ல, இது மானங்கெட்ட கூட்டணி தாங்கன்ட்டு. கிட்டத்தட்ட மறைமுகமாக மூத்த தலைவர் KS அழகிரி அவர்கள் சொல்கிறார், நாங்க தீ குளிக்கணுமா, நாங்க அழிஞ்சு போகணுமா, நாங்க மெழுகுவர்த்தி மாதிரி கரைஞ்சு போகணுமா, நாங்க எதுவும் கேட்க கூடாதா, நாம் இணைந்து கூட்டணி வைப்போம், அதனால் உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும்,
எங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இது என்னங்க லாஜிக்கு? ஒண்ணா சேர்ந்துக்கணுமா, பாஜக வந்துரக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க உங்க கூடயே இருக்கணுமா, ஆ கூட்டணி வைக்கணுமா, உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருமா, எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கக்கூடாதாம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா உங்க நியாயம்? அப்படிங்கிறாரு. இது எதுவுமே கிடையாதுன்றாலும் இதுக்கு பேரு கூட்டணியே கிடையாது. காங்கிரஸ் மூத்த தலைவர் கே.எஸ். அழகிரி. ஏன்பா இவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க? 25 சீட்டு குடுத்தாங்களே 2021ல 25 சீட்டு பத்தாதா? அப்படின்னா பத்தாது. 2011ல நாங்க 63 சீட்டு வாங்கணும்யா. 63. அடுத்து 10 வருஷம் கழிச்சு 25னா ஊருக்குள்ள எங்கள எவன் மதிப்பான்? தேசிய கட்சி. அப்படியே தேர்தலுக்கு தேர்தல் குறைச்சு கொண்டு போயிட்டு கடைசியில எங்கள என்ன பண்ணுவீங்க? குருநாதர் வைகோ மாரி உட்கார வச்சிருவீங்க. அந்த பக்கம் வடக்கு பக்கம் போனா எங்கள காரி துப்புறான். என்னய்யா நீங்க? திமுக உங்களுடைய பிக்கஸ்ட் அலையன்ஸ் பார்ட்னர்ன்னு சொல்றீங்க. ஆனா பார்த்தா உங்கள இப்படி ட்ரீட் பண்றாங்க. போன தடவ 25 இந்த தடவ எவ்வளவு 15ஆ? அப்படிங்கிறாங்க. ஒத்துக்க முடியாது. அதனால இந்த வாட்டி நாங்க நல்லா வெயிட்டா கை நிறைய கேட்போம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் ஒரே பிடிவாதமாக மறுபடியும் விஜய் அவர்களுடைய அந்த அறிவுக்கு பிறகு புத்துயிர் பெற்று எழுந்து விட்டனர். சரி காங்கிரஸ் தான் கேட்கறாங்க அப்படின்னா குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லி விசிக வராங்க. நம்ம தான் சொன்னமேங்க வருவாங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. 12 சீட்டு கொடுத்தே ஆகணும். இது நக்கீரனுக்கு கொடுத்த பேட்டி. ஆமா விசிகா. விசிகாவுக்கு கலைஞர் 10 சீட்டு கொடுத்தார். ஆமா கொடுத்தார் தெரியும். ஜெயலலிதாவும் 10 சீட்டு கொடுத்தார். ஆமா கொடுத்தார். ஆனா 2021ல் 6 சீட்டு பெற்றது ஒரு விபத்து, ஒரு ஆக்சிடென்ட். வேற வழி இல்லாம எங்க தலைவர் போய் கையெழுத்து போட்டு வந்துட்டாருங்க. சூதுவாது தெரியாம ஒரு புழைக்க தெரியாத புருஷனை காய்கறி வாங்குறதுக்கு கடைக்கு அனுப்பிச்சு விட்டா போய் எப்படி சொத்த காய்கறியா வாங்கிட்டு வந்து வீட்டுல திட்டு வாங்குவாங்களோ அந்த மாதிரி எங்க தலைவர் போயிட்டு சீட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா 6 சீட்டு வாங்கிட்டு வந்து எங்களெல்லாம் வெறுப்பேத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சங்கத்தமிழன் சொல்றாரு. பாஜகவை காட்டி அதே பாயிண்ட தாங்க எடுக்கிறாங்க. முன்னெல்லாம் இந்த பாயிண்ட இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மக்கள் கிட்ட திணிச்சிட்டு இருந்தாங்க. பாஜக வந்துரும் அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் இப்ப திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களே வெளியே வந்து புலம்புறாங்க. ஏங்க அதே டெக்னிக் எங்க கிட்ட யூஸ் பண்றாங்க. பாஜக வந்துரும் இந்த 6 சீட் வச்சியா படுத்துக்க அப்படிங்கிற மாதிரி. அது எப்படிங்க அந்த டெக்னிக் எங்க கிட்ட ஒத்துக்குவோமா? பாஜகவை காட்டி சீட்டு குறைத்து விட்டனர். இந்த முறை 12 சீட்டு கேட்கிறோம். ஆமா கொடுக்கிற இடத்துல இவங்க இல்ல. இந்த முறை 12 சீட்டு கேட்கிறோம். காங்கிரஸை விட நாங்கள் தான் களத்தில் வலிமையாக இருக்கிறோம். இதாங்க பாயிண்ட். ஆமா இது பொய்யா அப்படின்னா உண்மை. இந்த இடத்தில் நான் விசிக தோழர்களுடைய கருத்தோடு 100% உடன்படுகிறேன். ஒரு பொதுக்குழு, ஒரு மாநாடு, ஒரு ஊர்வலம், ஒரு பேரணி எது நடத்தினாலும் சிறுத்தைகள் காட்டுற மாஸ் கம்பேர் பண்ணி பாருங்க. காங்கிரஸை கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு ரயில் மறியல்னு ஒண்ணு பண்ணாங்க காங்கிரஸ்ல. கரெக்டா ரயில் வருதோ இல்லையோ போயிட்டு தண்டவாளத்துல 4 பேர் எண்ணி 4 தலை நின்னுட்டு ஒரே ஒரு காங்கிரஸ் கொடியை பிடிச்சிக்கிட்டு இப்படி கையை காட்டிட்டு போனாங்க. ஒரு போட்டோவை நம்ம பார்த்தோம். இதுதான் காங்கிரஸ் உடைய ஸ்ட்ரென்த். அந்த பழைய பேரு பழைய கட்சின்ற இமேஜை வச்சுட்டு 25 சீட் வாங்கிக்கிறாங்க திமுக கிட்ட. ஆனா உண்மையிலேயே இருக்கிறதுலே திமுகவுக்கு அடுத்து அந்த கூட்டணியிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான கட்சி நாங்க தான். திமுகவுடைய வெற்றியை பல தொகுதிகளில் தீர்மானிக்கிற கட்சி நாங்க தான். அப்படின்னும் போது காங்கிரஸுக்கு 25 சீட்டு கொடுத்துறீங்க. அங்க காங்கிரஸ் எங்களுக்கு 25 சீட்டு தானா அப்படின்ட்டு அழுவுது. இங்க விசிக காங்கிரஸுக்கு 25 சீட்டு எங்களுக்கு 6 சீட்டு. இது நியாயமா? இது அடுக்குமா? அதனால காங்கிரஸுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுக்குள்ள கூட நாங்க வரலைங்க. எங்களுக்கு பார்த்து பண்ணி விடுங்க. காங்கிரஸ் கொடுக்கறதுல பாதியாச்சும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை விசிக இப்பொழுது கையில் எடுத்துள்ளது. காங்கிரஸை விட நாங்கள் களத்தில் வலிமையாக இருக்கிறோம். முதல்வர் ஸ்டாலின் 12 சீட்டுகளை தர தயாராகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சங்கத்தமிழன் அவர்கள் சொல்றாரு. எப்படி இந்த வாட்டி எப்படி பேரம் பேச போறாங்க அப்படின்னா தோழர் திருமாவளவன் அவர்கள் போயிட்டு ஸ்டாலின் ஆகட்டும் உட்கார போறாங்க. இந்த வாட்டி எத்தனை சீட்டு அப்படின்னு சொல்லி பேசும்போது விசிக சார்பில் 12 அப்படின்னும் போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் 12 அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க 12 தரேன் அப்படின்ட்டு ஞாபகம் இல்லையா? இல்லைங்களே. ஐயோ நீங்க சொன்னீங்க நீங்க மறந்துருப்பீங்க அப்படிங்கிறீங்க. ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்களை மெஸ்மரிசம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு 12 சீட்டு எங்களுக்கு வேணும், அந்த ஸ்டாலின் தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்களே நம்ப வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை விசிக கையில் எடுத்திருக்கிறாங்க. 12 ரைட்டு. அடுத்து யாரு? கம்யூனிஸ்ட். நாங்க மட்டும் சும்மா இருப்போமா? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் தொகுதி கேட்க வேண்டும் என்பது எங்கள் எண்ணம். அந்த எண்ணம் தங்களுக்கும் உள்ளது. பாஜகவை வீழ்த்துவது அந்த பாயிண்டையே கையில் எடுக்கிறாங்க. காங்கிரஸ் ஆகட்டும், விசிகே ஆகட்டும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஆகட்டும், பூரா அந்த ஒரு பாயிண்டை வச்சு அலர்ட் ஆகுறாங்க.
இப்படித்தாயா சொல்லி சொல்லி எங்களை ஏமாத்தினீங்க, பாஜகவை வீழ்த்துறோம், பாஜகவை வீழ்த்துறோம். இது சட்டமன்ற தேர்தல், அந்த உருட்டெல்லாம் எடுபடாது. ஆமா, அதனால பாஜகவை வீழ்த்துவது என்ற அம்சத்தில் மட்டும்தான் திமுகவுடன் கூட்டணியில் உள்ளோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் கூட்டணியிலே இருக்கிறோம். மத்தபடி உங்களை பார்த்தாலே எங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குது. உங்க முகரைகளை பார்த்தாலே கோவம் கோவமா வருது. மனுஷனாயா நீங்க? அப்படின்லாம் கேட்கக்கூடாது. மனசுக்குள்ள வச்சிருக்கிறோம். கூட்டணியில் இருக்கிறோம். மத்த விஷயங்களில் மாறுபட்ட கொள்கைகளே உள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் பேட்டி. பாலகிருஷ்ணனே இப்படி பேட்டி கொடுக்குறாருன்னா சண்முகம் எப்படி கொடுப்பாரு நினைச்சு பாருங்க. அப்ப இவங்க ஒரு இரட்டை இலக்கம் 12ன்னு வச்சுப்போம். 12 ஒரு கம்யூனிஸ்டுக்கு 12 கொடுத்துட்டு இன்னொரு கம்யூனிஸ்டுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியா கொடுத்தா அவங்க ஒத்துப்பாங்களா? இங்க 12 எடுத்து வச்சா அங்க 12 எடுத்து வைக்கணும். 12 12 24. இந்த பக்கம் விசிகாவுக்கு 12 12 12 24 12 36. அந்த பக்கம் காங்கிரஸ் என்னங்க வெறும் 25 கொடுத்து அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்ட்டு அவங்க நிக்கிறாங்க. அப்ப 25 அப்படின்னா அவங்களுக்கு குறைஞ்சது 40 ஆச்சு எடுத்து வைக்கணும். 40 36 ஒரு 76. குருநாதர் வைகோ சும்மா இருப்பாரா? எல்லாருக்கும் அவ்வளவு கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு இவ்வளவாச்சும் கொடுப்பேன் அவரு ஒண்ணு கேட்பாரா? அவர் ஒரு 8 ஆச்சும் கொடுக்கணும் இல்ல? அப்ப எங்கெங்கயோ போதேங்க. இப்பயே 80 85 பக்கம் போயிருச்சே. அப்ப உதயசூரியன் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது? சட்ட சிக்கல் வந்துரும் போல இருக்குதேடா அப்படின்னு சொல்லி உதயசூரியன் இந்நேரம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கும். இதைதான் நம்ம சொன்னோம். விஜய் அவர்கள் தனித்து போட்டி அல்லது என்னுடைய தலைமையில் கூட்டணி, நான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற ஸ்டாண்ட்ல மட்டும் அப்படி நின்னுக்கிட்டாருன்னா போதும், அடுத்த 3 மாசத்துக்கு ஏகப்பட்ட பட்டாசுகள் வெடிக்கும் அப்படின்ட்டு. இப்ப சும்மா லைட்டா இந்த தீபாவளிக்கு 2-3 நாள் இருக்கும்போது அங்க இங்க சும்மா டம்மு டும்முன்ட்டு 1 2 தான் கேட்கும். ஏன்னா வீட்டுல பாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க. பசங்களுக்கு ஆர்வம் தாங்காது. ஆனா இன்னும் 2 நாள் யாருங்க வெயிட் பண்றது? ஒண்ணே ஒண்ணு மட்டும் உருவி அதை மட்டும் பத்த வைக்கலான்னு பத்த வைப்பாங்க. அதை எங்கேயாச்சும் 1 2 வெடிக்கிற மாதிரி கேட்போம். தீபாவளி அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப்பா கேப் இல்லாம வெடிக்கும். அந்த மாதிரி இப்ப 1 2ன்ட்டு அங்கங்க இப்ப திமுக கூட்டணியில வெடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது. இது அப்படியே இன்னொரு 30 நாள் தாண்டும் பட்சத்தில் அது சரவெடி மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். இன்னும் அடுத்த 2 மாசத்துல திமுகவுக்கு சில சடங்குகள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. ஆமா, டெல்லியில இருந்து வந்து செஞ்சுட்டு போவாங்க. அது செய்யும் போது பாத்தீங்கன்னா இன்னும் பலவீனமாயிருவாங்க திமுக. கூட்டணி கட்சிகளை இன்னும் சார்ந்து இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்ப கூட்டணி கட்சிகள் இன்னும் டைட் பண்ணுவாங்க. திமுக நினைப்பாங்க, நம்ம வேணா இப்படி பேசி பார்க்கலாமா? அதான் உங்க ஓட்டெல்லாம் விஜய் தான் பிரிக்கிறாரே. விசிக என்ன பழைய மாதிரியா இருக்கிறீங்க? பாதி விசிக ஓட்டு நீங்க எங்க கூடயா இருந்தாலும் விஜய்க்கு தான் போகுது. காங்கிரஸ் நீங்க பாதி காங்கிரஸ் ஓட்டு நீங்க எங்க கூடயா இருந்தாலும் விஜய்க்கு தான் போகுது. அப்ப எதுக்கு நாங்க அவ்வளவு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பதிலுக்கு இவங்க இப்படி சொல்லலாம். அப்படியா? ஆல்ரெடி எங்களுடைய ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதா விரும்புறாங்களா? அப்ப நாங்க அங்கேயே போயிடுறோம். மொத்த பேரும் அங்கேயே போட்டோம். நீங்க உங்களுடைய உதயசூரியன்ல எவ்வளவு விழுது அவ்வளவு மட்டும் வச்சுட்டு இருங்க. உதயசூரியனுக்கு எவ்வளவு விழுது அவ்வளவு மட்டுமா? அது 20 கூட தாண்டாதடா. அப்போ நியாயமா பேசு பஞ்சாயத்துல அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பண்ண போறாங்க. அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்படி இப்பதாங்க ஆரம்பிச்சிருக்குது. இதுதான் விஜய் அவர்கள் அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் எடுத்த அந்த ஸ்டாண்டு எந்த வகையிலுமே ஆட்சி மாற்றத்துக்கு கெடுதல் பண்ற ஸ்டாண்டா இருக்காது. அடுத்த 3 மாசத்துக்கு அதாவது ஊடகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா அதிமுகக்குள் சண்டை, செங்கோட்டையன், பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள்னு சொல்லி இதை வச்சுக்கிட்டே 4 வருஷமா பேச டாபிக்கே இல்லைனாலும் காலியான பேஸ்ட்டை மறுபடியும் பிதுக்குன்னு பிதுக்கி கத்திரிக்கோலை வச்சு வெட்டி உள்ள பிரஷ்ஷை விட்டு சுரண்டி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வச்சு குலுக்கி மறுபடியும் வாயில ஊற்றிக்கிட்டு ப்ரஷ் பண்ற மாதிரி அந்த ஒரு டாபிக்கை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிதுக்கி எடுத்துட்டாங்க. மக்கள் அதை கேட்டு கேட்டு டயர்ட் ஆயிட்டாங்க. போங்கயா அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏடிஎம்கே அவங்களுடைய பொசிஷனிங் அப்படியே ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் பேசி அடங்கும் போது அங்க ஆரம்பிக்கும் பாருங்கன்ட்டு. கிட்டத்தட்ட அடங்கிருச்சு. செங்கோட்டையன் டாபிக்கும் முடிஞ்சு. அவரே நொந்து போயிட்டாரு. அட போங்கயா, எல்லாம் ஒரு ஒரு வார்த்தை கொடுத்து பின்னாடி இருந்து உசுப்பேத்தி பேச வச்சு என்ன நடுக்கடல்ல தத்தளிக்க விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்ட்டு. ஆமா, அப்படின்னும் போது இப்ப இனிமே திமுக கூட்டணிக்குள் புகைச்சலா, திமுக கூட்டணிக்குள் விரிசலா, என்ன சொல்கிறார் திருமாவளவன், என்ன சொல்கிறார் சண்முகம், என்ன சொல்கிறார் செல்வ பெருந்தகை அப்படிங்கிற மாதிரி தான் இனிமே ஆரம்பிக்கும். பீகார் தேர்தலுக்கு பிறகு இது இன்னும் அதிகமாக உச்சமடையும். பல காட்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அப்ப நம்ம சொன்ன மாதிரி விஜய் அவர்களுடைய அந்த ஸ்டாண்டை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பொங்கல் வரைக்கும் உங்களுக்கு டைமு, இப்படிதான் நம்ம பார்க்கணும். பொங்கல் வரைக்கும் யாருக்கு டைமு? திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு டைமு. வந்து நம்ம கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க. பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க. பொங்கல் வரைக்கும் பார்க்குறேன். அதனால் நான் அவசரப்பட்டு இப்பயே பாஜகவை விமர்சிக்கிறது நிறுத்திடுறது, அதிமுகவை விமர்சிக்கிறது நிறுத்திடுறது,
லேசா அவங்கள சார்ந்து இருக்கிற மாரி காட்டிக்கிறது அதெல்லாம் நான் பண்ணல. சும்மா தனியா எங்க தலைமையில தான் அப்படின்னு நான் அப்படியே நிக்கிறேன். பொங்கல் வரைக்கும் டைமு. போங்க. என்ன பண்றீங்களோ பண்ணிட்டு, பேசிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. அதுக்கப்புறமும் டிலே பண்ணீங்க அப்படின்னா, நாங்க என்ன முடிவு எடுக்கணுமோ நாங்க எடுத்துப்போம். அப்படிங்கிற ஒரு இடத்துல விஜய் அவர்கள் நிக்கிறாரு. அவர் 2 சைடுக்குமே பார்த்தீங்கன்னா, டஃப் குடுக்குறாரு. இந்த பக்கம் அதிமுகவுக்கும் அவர் டஃப் குடுக்குறாரு. கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா, இதா இந்த கரூர் நிகழ்வு நடந்துருச்சு. நாங்க ரொம்ப பலவீனமாயிட்டோம். அந்த பலவீனமான இருக்கிற நிலைமையிலேயே அப்படியே வந்து உங்கள சார்ந்து இருந்துருவோம் அப்படின்லாம் கிடையாது. நாங்க நிப்போம். நடுவுல நிக்கிறோம். நாங்க மறுபடியும் வலுவா நிக்கிறோம். நாங்க இருக்கிற இடத்திலிருந்து இன்னும் தேர்தலுக்கு நெருக்கத்துல டைம் தள்ளிட்டு போயிட்டு, உங்ககிட்ட வந்து நாங்க ஒரு வேள கூட்டணிக்கு வரதா இருந்தா, ஸ்ட்ராங்கா நாங்க வந்து இது பண்ண போறோம். என்னது பார்கெயின் பண்ண போறோம். அதுக்கு நீங்க ரெடியா இருப்பீங்களா? பார்த்துக்கங்க. பாஜக கூட்டணியில வேணுமா? இல்ல நாங்க வேணுமான்றத முடிவு பண்ணிக்கங்க. உங்களுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, பொங்கல் வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்களோ நீங்க முடிவு எடுத்துக்கங்கன்னு சொல்லி, அவர் 2 சைடுக்குமே பார்த்தீங்கன்னா டைம் குடுத்திருக்காரு. இப்ப அ இவங்க அதிமுக தரப்பு, பாஜக தரப்ப பொறுத்தவரைக்கும், அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது அப்டின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாரி எல்லா அனலைஸும் பண்ணி பார்த்துட்டு, அவர் தனியாவே போட்டும். இல்லையா திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள கூட்டிக்கிட்டு போட்டும். 2ல எது நடந்தாலும் சிறப்பு தான், ஓகே தான். நம்ம நம்ம அலையன்ஸ உறுதிப்படுத்திட்டு, அந்த 3 கட்சிகள் பாமக, தேமுதிக, பாஜக, அதிமுக. இந்த 4 கட்சிகளுடைய வோட் பேங்க நம்ம செக்யூர் பண்ணிட்டு, சைலன்ட்டா கண்ண மூடிட்டு போன தடவ வாங்குன அந்த வோட் என்டிஏ பிளஸ் ஏடிஎம்கே. போன தடவ 2024ல என்ன வாங்குனாங்களோ, அத வாங்குறதுக்குரிய வேலைய பண்ணா மட்டும் போதும் கிரவுண்ட்ல. மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படிங்கிற மூவ்மெண்ட்ல அவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் கடைசியில் எந்த புள்ளியில் போய் இணையப் போகிறது, என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். பல காட்சிகள், பல ஆர்வமான, இன்ட்ரஸ்டிங்கான சண்டை காட்சிகள் நிறைந்த அதிரடி வியாழன் அதெல்லாம் இனிமே தான் வர இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.